ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்வீட் செய்கிறத எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து மரவள்ளிக்கிழங்குல ஒரு குழி செய்கிறேன். அந்த குழியை எல்லோரும் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு தான் சாப்பிட்ருக்கீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருவிக்குங்க. இப்போ நான் திருக்குள்ளார பார்த்தீங்க, திருவி முடிச்சிட்டேன். திருவி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு ரொம்ப போடாதீங்க, ஏன்னா அது இனிப்புனால ரொம்ப சால்ட்டு போட வேண்டாம், சும்மா கொஞ்சமாக போட்டுக்குங்க. அப்புறம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அவ்வளோவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்குங்க. எல்லோ கலர் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஊற்றிக்கிங்க. ஆனால் நான் இதுக்கு எல்லோ கலர் ஊற்றிக்கிறேன். அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ கொஞ்சம் தேவையான அளவு தான் போட்டுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறீங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ எல்லாமே தேவையான அளவு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நான் பாதி மூடி தேங்காய் போட்டிருக்கேன். ஒன்றரை சைஸ் மரவள்ளிக்கிழங்குக்கு பாதி மூடி தேங்காய் பூ போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கு அதே மாதிரி கொல்லைக்கட்டை இடிப்போ எல்லாத்தையும் இதை தான் நான் அவிச்சிக்குவேன். அதே மாதிரி இந்த மரவள்ளி கேக் இதில் தான் நான் பாயில் பண்ணிக்கிறது. ஃபைனலாக நம்ம மரவள்ளிக்கிழங்கு கேக் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.